ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சொன்ன மாதிரி திங்கட்கிழமை வந்து ஆஜராயிட்டேன். எதுவுல்ல கிச்சனுக்குள்ள இனிமே சமைச்சுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு காலையில வந்து உட்கார்ந்துருக்கேன். காலையில கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல, செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் ஒத்துக்கிறேன், என் வேலையை கடன் முடிச்சுட்டு டைம் 12 அடிக்குது. எங்க வந்து நிக்கிறா? கிச்சன்ல நிக்கிறா. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டு வந்து நின்னா. அது என்னது? நான் காலையில பிள்ளைங்களுக்காக பனானா ஏதோ ஒரு ஜூஸ் இல்ல பனானா ஜூஸ், பாதாம், முந்திரி, வெயிட் கெயின் ஜூஸ். வெயிட் கெயின் எல்லாம் விட்டுருப்பா. நான் ஜூஸ் கலக்கிச்சு இது வரைக்கும் 2 பேரும் குடிச்சுன்னு போயிட்டு காலேஜுக்கு போகும்போது குடிப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. இன்னைக்கு தான் நான் டேஸ்ட் பண்ணலான்னு எடுத்து நான் ஒரு 4 வாய் எடுத்து சாப்பிட்டேன். இந்தாப்பா நீயும் சாப்பிட்டு பாருன்னா எனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் முடிச்சு குடிச்சு கழுவி வச்சிருச்சு. சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனா எனக்கு பிடிச்ச விஷயம், எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்ச விஷயம். அது அவங்கவுங்க பண்ணாங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிக்கும், அடுத்தவங்க பண்ணாங்கன்னா பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இருந்தாலுமே என்னோட நலம் விரிவுகள் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டியாச்சும் இந்த வீடியோல நான் இன்சர்ட் பண்றேன், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. நைட்டுக்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து ஒரு ஹெல்த்தியா செய்யணும் அப்படிங்கறதுனால நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். பட் இப்பத்திலிருந்து இனிஷியேட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி நாம வந்து ஒரு பர்ஃபெக்ட் லெவலுக்கு வந்து நிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டா வந்து என்ன பண்றேன் அப்படின்னு இருக்கேன்னா, முளைக்கட்டின பயிறு. பாப்பா இது தொடச்சுக்கோப்பா. நான் தொடக்கிறது அப்புறம் இருக்கட்டும். இல்லப்பா வெண்ண பேசுற பாத்தியா? அதுதான் மக்கள் வந்து அதுதான் உன்ன நம்புறாங்களே ஒளி என்ன நம்ப மாட்டேன்றாங்களே. உருக்கமா பேசுறப்பா நீ, வாய்ப்பே இல்லப்பா. தொடச்சின்னு பேசுப்பா. சரி, ஓகே, தொடச்சின்னு பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு முளை கட்டின பயிறு குழம்பு வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ண போறோம். முட்டை செய்ய போறோம். மாமாவுக்கு வந்து அப்பளம் வத்தல் என்ன இருக்கோ அதை பொரிச்சு தர போறோம். ஏன்னா அவரு வெஜிடேரியன். நான் காலிஃபிளவர் வாங்கலாம்னு பார்த்தேன், ரொம்ப பெருசா இருந்தது. உன் மண்டையை விட 2 மடங்கு பெருசா இருந்தது. யோசிச்சேன், வேஸ்டா போயிடும், எத்தனை போன வாங்கினா அது வேற யாரும் வாங்கி சாப்பிட்டு போறாங்க. ஐயோ நீனா இப்ப கூட ஓடி போய் வாங்கி வந்துருவோம்பா. ஒன்னும் நான் வந்து 100 கிலோமீட்டர் போக போறது இல்ல அதை வாங்குறதுக்கு. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் போறேன், அவ்வளவுதான். அப் அண்ட் டவுன் 2 கிலோமீட்டர். அதெல்லாம் தான். பட் ஆனா இப்ப நான் வெளியில போற டைம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே வாங்க, இன்னைக்கு வந்துட்டு முதல்ல சமைச்சு சாப்பிட்டு குளிச்சு கிளம்பணும். எங்க போறேன் அப்படின்றது வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க போறேன் அப்படிங்கறத தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப வந்து நான் அந்த ஃப்ரிட்ஜ் டூருக்கு போட்டதுக்காக நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட பத்தி இந்த வீடியோல நான் பேசுறேன். வா பேபிமா, வா பேபிமா, வா பேபிமா, அடி விசில் போடுங்க. விசில் வேணா சவுண்ட் நான் கொடுத்துறேன். ஓகேவா? அவுட்டிங் ஹோட்டல் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜாலியா இருக்கு. ஷாப்பிங் அப்படின்னா வெளியில போறதுக்கெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா கிளம்புறீங்க. ஏதாவது பண்ணணும்னா வீட்டுல சமைக்கணும்னா மட்டும் உங்களுக்கு முடியல அப்படின்றீங்க. கரெக்ட் தான், உண்மையதான் சொல்றீங்கிறது கிடையாது. என்னோட இது எப்படின்னா, எனக்கு சமைக்கிறது பிடிக்காது. ஓகேவா? தெரியும், ஆனா பிடிக்காது. ஓகே, ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒரு லேடிய போட்டு கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணி சொல்றது வந்து அநாகரிகம். நீ பேசுப்பா. நீ மக்களுக்காக நீ ஆமா ஆமா ஆமா, அவங்களோட பிரதிபலனா நான் பேசுறேன். நான் வந்து உன்னை கிண்டல் பண்ணல. அவங்க என்ன பேசுவாங்களோ அதை பேசுறேன் நான். சரி, ஓகே, நீ பேசு. சரியா? நான் பேசுறதுக்கு அப்புறம் நீ பேசு. இல்ல நீ எப்பயுமே கவுண்டர் எப்படி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒருத்தர் பேசி முடிச்சுட்டு அது கவுண்டர் கொடுக்கறதா தான் கவுண்டர் கொடுக்கணும். அதை தான் நான் செய்யறேன். நான் பேச பேச நீ கவுண்டர் கொடுக்குற. சரி, ரைட், ஓகே. நீ பேசி முடிச்சு நான் கவுண்டர் கொடுக்குறேன். இப்படி பண்ணனா நான் சண்டை போடுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னன்னா, நீங்க சொன்ன கேள்வி கேட்கற கேள்வி எல்லாம் கரெக்ட் தான். எந்த பொண்ணுங்களுக்கா இருந்தாலும் வெளியில போகணுங்கிற ஆசை இருக்கும், எல்லாம் செய்யறதுக்கும் எல்லாமே பண்றோம், அதுவும் ஓகே. ஆனா வீட்லயும் வேலை செய்வாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. வீட்டுல எல்லாம் கரெக்ட் தான். எல்லாருக்குமே எல்லா வேலையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், எல்லாரோட உடம்பும் நீ இதையே சொல்லாதமா அப்படிம்பீங்க. சரியா? இதை சொல்லாத அப்படின்னா இதனாலதான் எனக்கு வந்து இங்க நிக்கிறதுக்கே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா? நிறைய பேர் சொன்னீங்க கிச்சன் சின்னதா தான் இருக்கு, பட் நீங்க வந்துட்டு பெரிய கிச்சனா கட்டி கொடுங்க அக்காக்கு, அது இதுனால நிறைய சொன்னீங்க. அதெல்லாம் கேட்கும் போது பூரிப்பா இருந்தது. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஓல்டு ஃப்ரிட்ஜா இருக்குது, நியூ ஃப்ரிட்ஜை மாத்துங்க அப்படின்றீங்க. அதுவும் மாத்தணும். எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கால நேரம் வந்துகிட்டே இருக்குது. அந்த கால நேரம் வந்தவனே நீங்களே பாப்பீங்க. ஓகேவா? அந்த கால நேரம் என்ன அப்படிங்கறத வந்துட்டு காலம் கைகூடும் காலம் பக்கத்துல தான் இருக்கு. அது ரொம்ப தொலைவில் எல்லாம் இல்ல.
கிட்டக்க வந்துருச்சு ஓகேவா. ஆனா நாங்க தான் உங்ககிட்ட சொல்லல, அவ்வளவுதான், வேற ஒரு விஷயம் இல்ல. இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்களே சமையல் செய்யறதுல உங்களுக்கு எதுக்கு மிக்சின்னு கேக்குறீங்க? வஸ்துமான பேச்சுதான், வஸ்துமான. அதுக்கு ஒரு பெரிய பழமொழிலாம் இருக்குது. நான் இப்ப இன்டராக்ட் பண்ணலாமா ப்ளீஸ்? நான் சொல்லிடுறேன், என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எனக்கு வந்து மிக்சி வந்து ஆல்ரெடி இருக்கிற மிக்சி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான் பண்ணுது. அதாவது ஒரு மிக்சி வாங்கி அந்த மிக்சி வந்து ப்ராப்ளம் பண்ணுது அப்படிங்கறதுனால எனக்கு வந்து அது இப்ப வந்து யூஸ் பண்ண முடியல. இப்ப ஆல்டர்னேட்டிவ்க்கு அது எப்ப வேணாலும் நிக்கும். ஆல்டர்னேட்டிவ்க்கு ஒரு மிக்சி தேவைப்படுதுதான் ஓகேவா. அந்த தேவைப்படுதல் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாம எனக்கு வந்து என்னோட இதுக்காக வந்து அந்த மிக்சி வந்து சிபில் ஸ்கோருக்காக எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை எனக்கு இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் கிச்சன் அப்ளைன்சஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுல வந்து நான் என்ன பண்ணேன், சரி ஓகே மிக்சியே எடுத்துப்போம், கம்மி ரேட்டுக்காக எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுனால தான் அந்த மிக்சி நான் எடுத்தேன். அந்த இப்ப வந்து நம்ம அது 6 மந்த் கட்டும் போது தான் நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் லோன் எடுக்காம நம்ம சிபில் ஸ்கோர் நிறுத்தி வச்சிருக்கனால என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு லோன் எடுத்து இப்ப ரீசெண்டா கட்டினீங்க அப்படின்னா அடுத்த உங்களுக்கு ஒரு பெரிய லோன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிற லோன் நீங்க போக முடியும் அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த 6 மந்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் அந்த மிக்சி நான் போட்டேன். 13,800 அந்த மிக்சியோட ரேட்டு. அதனால அந்த மிக்சி இன்னும் வரலப்பா, இன்னும் மிக்சியே வரல ஃப்ரெண்ட்ஸ் என் கைக்கு. ஏன்னா அது அந்த ஷோரூம்ல ஸ்டாக் இல்லையா, வேற ஏதாவது ஸ்டோர் தான் இருக்கான். அது ஸ்டாக் நாங்க உங்களுக்கு டைரக்டா வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துறோம் அப்படினால இது வரைக்கும் வரல. வந்தவுடனே நான் காட்டி இருந்திருப்பேன். வந்தவுடனே நான் எப்ப வருதோ அது அடுத்த விளாக்ல நான் காட்டுறேன். இந்த ஒரு முக்கியமான பர்பஸ்க்காக தான் அந்த மிக்சியே நான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்றதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா யாருக்குமே பிடிக்காது. ஏன் இனியொரு விஷயம் எனக்கு இன்னும் பிடிக்காம போச்சு அப்படின்னா, என் ஃபேமிலியில இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் வீட்டு சாப்பாடு சமைச்சு கொடுத்தா 5ஆவது நாள் ரோட்டுக்கு போயிடுவாங்க. இல்லப்பா நீ ரோட்டுக்கு போயிடுவீங்க. விவாத மேடை அப்படின்னா நீ பேசி முடிச்ச பிறகு நான் பேசணும். அதான் விவாத மேடையெல்லாம் நீ பார்த்தது இல்லையா? சரி ஓகே, அதான் அப்ப நீயே எல்லாத்தையும் பேசினீங்கன்னா என்ன அர்த்தம்? முக்கியமான விஷயத்தை இடையில பேசினேன், அதெல்லாம் தேவையில்ல. அதுக்கப்புறம் நீ இப்ப பேசினதுக்கே நான் கவுண்டர் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நான் சொல்லி முடிக்கல, நீ வந்து சீட்டிங் பண்ற. 4 நாள் நீங்க வந்து ரோட்டுக்கு போயிடுவீங்க ஓகேவா, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கஷ்டம் ரோட்டுக்குன்னா என்னன்னு சொல்லு, நாங்க வெளியில ஹோட்டல்ல வாங்குறதுக்கு போயிடுவோம், அதை சொல்லு. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு காலையில எழுந்து மாங்குன்னு செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு ஒமட்டுது, எனக்கு திகட்டுது, போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்படியே எடுத்து என் கண்ணு முன்னாடி கொட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியும். ஏண்டா நான் காலையில என் தூக்கத்தை விட்டுன்னு உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு அந்த விஷயத்த செஞ்சு கொடுத்தா எனக்கு திகட்டுது, எனக்கு புளிக்குது, என்னால முடியல, வயிறு திம்முன்னு ஆயிடுச்சு, காலங்காத்தால எழுந்துச்சு சாப்பிட முடியல, வாந்தி வருதுன்னு சொன்னா கோபம் வருமா வராதா? வரும். அதனால பட்னி கைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி ஓகே, முடிஞ்சிச்சா? இந்த என்ன இப்ப எதுக்குப்பா கண்ணாடி கழட்டி வைக்கிற? கண்ணாடி கழட்டி வச்சாச்சு, ஏன்னா நான் இது பாக்கல. ஓகே, அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். விவாத மேடைனா என்ன, பேபிமாவோட தரப்பு பேபிமா சொல்லிடுச்சு, எங்களோட தரப்பு பேலன்ஸ் இருக்க 2 பேருக்காக, எங்க 3 பேருக்காக நான் பேசுறேன். பேபிமா என்ன சொல்லுது? 3 பேர் பேசுங்க. ஆமா, யோகிஸ்தர்கள் நாங்க 3 பேரும். பேபிமா என்ன சொல்லுச்சு, எனக்கு வந்து பிடிக்காத இடம் இந்த வீட்டுல எது அப்படின்னா, நம்ம விஜயகாந்த் சார் சொல்ற மாதிரி சாரி எனக்கு இங்கிலீஷ்லயே பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள பிடிக்காத இடம் எதுன்னா எனக்கு கிச்சன் பிடிக்காது, அதுக்கு காரணம் என்னோட உடம்பு அப்படின்னது. சரிங்களா? சூரியனை கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் எதுக்கு இந்த பக்கம் உதிக்குது, இந்த பக்கம் மறையுது, அதனாலதான் நான் நிக்க மாட்டேன், எனக்கு வேத்து விடுது, அப்படி இப்படின்னு 1000 காரணங்கள் சொல்லுது. இப்ப புதுசா ஒரு காரணம் என்ன சொல்லுது, நான் கஷ்டப்பட்டு சமைச்சாலும் தூக்கின்னு போய் கொட்டிட்டு 4ஆவது நாள் இவங்க ரோட்ல போய் ஹோட்டல்ல வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து அப்போஸ் பண்றேன். ஆமா, சத்தியமா இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். பண்றீங்க, பண்ணாத விவாத மேடைனா என்ன, பண்றீங்களா இல்லையா? சம்டைம்ஸ் பண்றீங்களா இல்லையா? ஆமா, சம்டைம்ஸ் நோட் திஸ் பாயிண்ட் ஆனர், சம்டைம்ஸ் பண்றோம். அந்த சம்டைம்ஸ் நாங்க ஏன் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு கோளாறு இருக்கும். கோளாறு இல்லாம யாராச்சும் எடுத்துன்னு போய் கூட்டுவாங்களா? அங்க கோளாறு இருக்கும் போதே நீங்க பண்றீங்க, கோளாறு இல்லாத போதே பண்றீங்க. அதான் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ அபாட்டமா போய் பேசுற. இந்த இடத்துல வந்து நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு வந்து காலையில வந்து மெசேஜ் வந்தது, நீ வந்து உனக்கு பிடிக்காத இடம் கிச்சன்ன்ற மாதிரியே பிஹேவ் பண்றீங்க, நீங்க சமைக்கணும், வேலை செய்யறவங்க எல்லாம் சமைக்கலையா அப்படின்ட்டு கேட்டா, நான் வேலை செய்யறாங்களே அப்படின்னு. வெளியில போய் வேலை செய்யறவங்களே வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் வேலை செய்யறாங்க. வீட்டுல வேலை செய்யறவங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து கிடுக்கிடுன்னு வேலை செய்யறாங்க. இதுக்கு 1000 எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது வந்து திஸ் இஸ் பேபிமா, திஸ் இஸ் விவாத மேடை. இதை கட் பண்ணி முடிச்சுட்டு நீ வந்து என்ன வந்து
இது பண்ற அதை பண்றேன்னுலாம் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. ஆக்சுவலா நான் கேக்குறேன், நீங்க மறந்துருங்க எல்லாத்தையும். மூஞ்சே மாறிடுச்சு, அப்படியே கோராமையா போய் இல்ல நீ வந்து என்ன பத்தி என்ன வந்து தப்பா நீ எக்ஸ்போஸ் பண்ற, நீ தப்பா இது பண்ற அப்படின்னு நான் இந்த விவாத மேடையில இருந்து விலகிக்கிறேன். நான் இல்ல நான் ஒரு விஷயத்த கேக்குறேன். நான் வந்து சோம்பேறி இல்ல, சுறுசுறுப்பு. வேலைன்னு வந்தா எப்படி செய்யற? வெள்ளக்காரி மாதிரி செய்வேன். வேலை கொடுத்தா கண்டிப்பா அந்த வேலையை பர்ஃபெக்ட் டைம்ல முடிச்சு கொடுத்து வேலை செஞ்சுட்டு தான் எந்திரிக்கணும். அந்த இடத்த விட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் அங்கதானே உட்காந்துருக்கேன். ஆமா, உண்மையை சொல்லணும். உண்மைதான் சொல்றேன். ஆமா, ஓகே. வேலை செய்யறதுல பேபிமா ஸ்மார்ட், பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். எதுல? யூடியூப்ல நான் வீடியோ அப்லோட் பண்றது, வீடியோ எடுக்கிறது. பொதுவாவே ஒரு வேலை அப்படின்னா கரெக்டா செய்யும். யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றது அது எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணிடும். ஏதாவது ஒண்ணுனாலும் உட்கார்ந்து எப்படியோ யோசிச்சு பண்ணிடும். அந்த லெவலுக்கு பேபிமாக்கு அவ்வளவு மூளை அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற லெவலுக்கு பண்ணுவோம். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அது மட்டுமே வந்து ஒரு இது கிடையாது இல்ல. அதுதான் அந்த விவாத மேடையில நம்ம பேச. சரி, இப்ப வந்து வீட கிளீனா ஐடில ஒர்க் பண்றவங்க ஃபுல் பிரஷர்ல இருக்கிறவங்களே வந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் நான் பாத்திருக்கேன். கென்னடி எல்லாம் பாக்குறியா? எல்லாரையும் பாக்குறேன் நானு. பர்சனல் ஒர்க்கையும் பாக்குறாங்க, அபிஷியல் ஒர்க்கையும் பாக்குறாங்க. அப்படி இருக்கு. அவங்க எல்லாம் வந்து மனிதர்கள் இல்லையா? பேபிமா மட்டும் வினோதமான ஆளா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த விவாத மேடையில இருந்து நான் விலகிக்கிறேன். சரிங்களா? உண்மையா பேசினா வீட்டுல தகராறு வரும். அவங்களுக்கெல்லாம் டைம் இருக்குது, எனக்கு டைம் கிடையாது. நான் நேரங்காலம் பார்க்காம நான் வேலை செய்யறேன். இப்ப நான் வீடு கிளீனா வச்சுக்கிறேன்னா இல்லையா? எங்க வீடெல்லாம் உண்மையை சொல்லணும்னா கிளீனா தான் இருக்கும். என்ன ஒண்ணு அங்கங்க துணிகள் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு துணிகள் வைக்கிறது. இப்ப போய் காட்டிட்டு வா. வீட்டுல எங்க துணி இருக்குது நீயே போய் காட்டிட்டு வா. இப்ப இல்ல, எல்லாத்தையும் மடிச்சு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சிட்டேன்ல. மேல காயுது. வேலைக்காரமா அந்த அக்கா வந்தோடனே மேல இருந்து எல்லாத்தையும் பொறுக்கி தூக்கின்னு வந்து அந்த பெட்ல போட்டு போயிடுவாங்க. அதுக்கு அப்பவே மடிச்சிடறேன். நான் இப்ப எல்லாம் நிறைய துணி எல்லாம் இப்ப அது மாதிரி கிடக்குறது இல்ல. நான் 4-5 நாளா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, வீடு கிளீனா தானே இருக்குதுன்னு. கிளீனா தான் இருக்கு. எங்க வீட்டுல இருக்கிற இடத்துல ஒரு 100% ஸ்பேஸ்ல நம்ம 100% தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் நம்ம சொல்ல முடியாது. 100% ஸ்பேஸ்ல நம்ம வந்து 70% யூட்டிலைஸ் பண்ணலாம். பேலன்ஸ் 30% வந்து நம்ம நடக்கிறதுக்கு போறதுக்கு வரத்துக்குலாம் வழி வேணும் நம்மளுக்கு. பட் எங்க கிட்ட இருக்கிற பொருள் 99% இருக்குது. சோ அது அந்த மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அது வந்து நான் பேபிமா குறை சொல்ல மாட்டேன். அது எங்க இது வேற வழி இல்ல. அதனால அது மாதிரி ஆங்காங்கே அதை வைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பெரிய வீடா ஆண்டவர் எங்களுக்கு கட்டி கொடுப்பாரு. அப்பவும் வந்து அந்த பெரிய வீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொருள் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க வாழ பழகிக்கிறோம். இப்ப வந்து இது வந்து தேவையில்லாத விவாத மேடை. ஏன்னா இதுல இடம் இல்ல. இதுல வந்து பேபிமா மேல குத்தம் எதுவும் இல்லை. ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட் உனக்கு குத்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். 0 தான். என்னது? ஃபர்ஸ்ட் விவாத மேடையில் அதுக்கான ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். வெட்டி பேச்சு, வீணான பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுப்போம். விவாத மேடையே வெட்டி பேச்சு தான். இல்ல நீ வந்து என்ன வெட்டி பேச்சா பேசுற, அதனாலதான் நான் சொல்றேன். சரியா? இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இந்த வெட்டி பேச்சுக்கு நான் வரல. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், அவ்வளவுதான். யூ ஆர் பெர்ஃபெக்ட் லேடி. உனக்கு வந்து பெர்ஃபெக்ட் உமன் சொல்லிட்டு உனக்கு அவார்டு கொடுத்துருக்கலாம். பை மிஸ்ஸிங் அவங்க வந்து பரபரப்பான லேடி அப்படின்ற மாதிரி. இல்ல, அதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். உண்மையான விஷயம் அதுதான். சரியா? ஒரு சிலர்கிட்ட ஒரு சில குறை இருக்கும். அந்த ஒரு குறையில எனக்கு கிச்சனுக்கு வந்து சமைக்க பிடிக்கிறதுல அதுதான் ஒரு குறை. அவ்வளவுதான். சோ விவாத மேடையில வின் பண்ணது யாருன்னா மகேஷ் ராஜா. நீயே ஒத்துக்கின. சப்ஸ்கிரைபர்ஸ் தான், வேற யாருமே இல்ல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், வேற யாருமே இல்ல. சரி, அவங்கதான் வின் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா உண்மையை சொல்றாங்க. அவங்க உண்மையை சொல்றாங்க. அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, அதுதான் சொல்றேன். உண்மையை பெருந்தன்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் தான். ஓகேவா? எனக்கு பிடிக்காதுதான், அவ்வளவுதான். அது டாட் அவள்தான் முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல எனக்கும் ஒன்னும் பெரிய உடன்பாடு எல்லாம் கிடையாது. பேபிமா தான் சமைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன ஆண்டவர்களால வேலைக்கு சாப்பிடுறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் நினைச்சு நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தட் இஸ் த மெயின் ரீசன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நான் வந்து நாங்க மேக்சிமம் ஹோட்டல் ஃபுட் தான் சாப்பிட்டுருக்கோம். குழந்தைங்க எல்லாம் வளர்ந்தது எல்லாமே அதை வச்சுதான் வளர்ந்ததுங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றேன். இவர் இப்படி வாயில் லப்டின்னு என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் சமைக்க மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க வேலை செஞ்சா அவருக்கு பிடிக்காது. கரெக்டா? உண்மைதான். கரெக்டா? வேலை செஞ்சான்றத விட
சரி அப்ப வயசு இருந்தது ஓகே. நான் அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க நினைக்கலாம் இப்பதான் நாங்க அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுல 2000 இருந்தே மோனாவும் வேலை செஞ்சா அவருக்கு பிடிக்காது. 2000 அதுதான் ஓப்பன் இது மெயினா வந்து சரி எதுக்கு இதுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியிலயே விதவிதமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டும் அப்படிதான். அது இதுக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் எல்லாம் பண்றது இவருதான். அது நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு நான் தான் காரணம். ஆனா இப்ப வந்து வேணாம்னு அடிச்சுக்கிறேன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் நினைச்சு பயமா இருக்குது. ஏஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் சமைச்சு சாப்பிடலாம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். அன்னெசரியா எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட அழுவ கூடாது, அவள்தான். அது பிள்ளைங்க கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி செலவு பண்ணி எவ்வளவு வேணா செலவு பண்ணி சுத்துறோம். ஆனா தேவையில்லாம அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்ற ஒரு பயத்துல ஏதாவது செய்யி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இவங்க எல்லாம் பேபிமாலாம் கெட்டு போனதுக்கு காரணம் முழுக்க நான் தான். இப்ப வரைக்கும் என் பொண்ணுக்கு ஒன்னும் பெருசா தெரியும் செய்வா, அவளும் டேஸ்டா தான் செய்வா. பட் நான் அலோ பண்ண மாட்டேன். என் புள்ள வந்து ஒரு 2 வேலை சொல்லி 2 வேலை செஞ்சுட்டாலே எனக்கு வந்து காண்டாயிடும். போதும் பிள்ளைய உட்கார விடு, பிள்ளைய டிவி பார்க்க விடு, எதுக்கு இத்தனை வேலை சொல்ற அப்படின்னு நான் சத்தியமா திட்டுவேன். நான் இதெல்லாம் பண்ணுவேன். நானுமே நிறைய வேலை செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன். ஆமா இவளையும் திட்டுவேன், போதும் உட்காரு அப்படின்னு. சோ அதுக்கெல்லாம் மூல காரணம் நான் தான். பட் இப்ப நான் அதை பேசல, இப்ப நான் அந்த மாதிரி இருக்க விருப்பப்படல அப்படின்னு காரணம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ். அதனாலதான் வந்து இல்ல வேணாப்பா கொஞ்சம் சாப்பிடுவோம், ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வாரத்துல ஒரு 2 நாள் சமைச்சா கூட போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன் நான். இப்போ இல்ல நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ், முடியாத பட்சத்துக்கு கடையில வாங்கி சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா அந்த பயிர் குழம்புலாம் செஞ்சாச்சு. இந்த முளை கட்டின பயிர் அப்ப இது சூப்பரா இருக்கு, டேஸ்ட் சாப்பிட்டு வரோம். இன்னைக்கு நான் வெஜ் தான் சாப்பிடுவேன், இவங்கலாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாம் முட்டை, எனக்கு பாருங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ், அது அவன் சாப்பிடுவான், ஆனா நான் சாப்பிட மாட்டேன். இப்போ அதை சொன்ன உடனே நான் தான் முட்டை எப்போ வெஜ்ல சேர்ந்துச்சுன்னு, ஆனா நான் முட்டையும் சாப்பிட மாட்டேன். இப்போ வேற லெவல்ல இருக்குது டேஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு இது 1 வருஷம் ஆகி போச்சு இந்த பயிர் குழம்பு சாப்பிட்டு ஆல்மோஸ்ட். ஆமாப்பா எப்போ செஞ்சது நம்ம இவனெல்லாம் மறந்துருவோம், ஞாபகமே இருந்திருக்காது. வேற லெவல்ல இருக்குது டேஸ்ட். அதுவே அவன் தெரியலன்ட்டான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பயிர் குழம்பு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க விட்டமின் A B C D E F G எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா இதோட 10 வருஷம் தான் இது சாப்பிடுவோம் நாங்க. சூப்பரா இருந்தது, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாரும் செய்வீங்க அநேகமா. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிடுங்க. மெயின் அப்பாயின்மெண்ட் வேற இருக்குது. செம்ம அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணாம பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் அது என்ன அப்பாயின்மெண்ட் எங்க போகுது பேபிமான்றது தெரியும் உங்களுக்கு. என்னப்பா வண்டியா அப்பாயின்மெண்ட்டுக்கு மூஞ்சி எப்படி பாத்துக்கோங்க, வரும்போது என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதை விட முக்கியம் இதுதான் அப்பாயின்மெண்ட். ஸ்மூத்ரிங் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மூத்ரிங் பண்ணதுக்கு அப்புறம் என் ஹேரு நான் எப்படி மெயின்டைன் பண்றேன், என்னவா ஆகுது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பாப்பீங்க. இப்ப போய் ஸ்மூத்ரிங் தலையை கொடுப்போம். என்னப்பா எப்படி இருக்கு? இருக்கு நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் மண்டைய 3 நாள் வச்சிருக்கோம். பின்னாடி காட்டணும். ஸ்மூத்னிங் பண்ணிருக்கேன், ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிருக்கேன். இது வந்து 3 நாளைக்கு என் மண்டை இப்படிதான் வச்சிருக்க சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹேர் நார்மலா வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. இப்படியே மண்டை வச்சு போட்டு பெண்ட் பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது, கிளிப்பு குத்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே மத்தியானம் வாஷ் பண்ணிருக்காங்க ஹேர் வாஷ் பண்ண. அதுக்கப்புறம் அவங்க சீரம், ஷாம்பு, மாஸ்க் எல்லாம் குத்துக்காங்க. அதெல்லாம் போட்டு நம்ம எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணோம், அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இப்ப ஹாப்பியா இருக்கேன், முடியும் பாக்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. திரும்பி காட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா இது எல்லாருமே பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரைட்னிங் பண்ணா முடி வந்து இப்படி குச்சி குச்சியா தான் நிக்கும். அந்த மாதிரி நமக்கு இருக்க கூடாது, ஸ்மூத்தியா இருக்கணும். ஸ்மூத்னிங்னா இந்த மாதிரி மேல ஒரு பாப்கார்ன் வெச்சோம்னா அது அப்படியே வலிக்கின கீழ வந்துரும். ஓகேவா? அதுதான். அப்புறம் போடெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. போடெக்ஸ் வந்து ஹேருக்கு வந்து நம்ம புரோட்டீன் கொடுக்கறதாம். அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் தேங்காய் எண்ணெயில என்னென்னமோ கருவேப்பிலை அது இதெல்லாம் ஊற வச்சு அழகா தடவி பின்னாடி இடிக்கிற லெவலுக்கு முடி வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இருக்கிற 4 முடிக்கு போடெக்ஸ், டோடெக்ஸ், மேடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். இல்ல 1000 கணக்குல வேஸ்ட் பண்றீங்க. வந்து நிப்பாட்டுமா அப்படின்னாங்க. சரியா? நான் இனிமேல் இப்படிதான் அப்படின்ட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட நீ ஆட்டுவியா இல்ல உன் முடி அப்படியே உருண்டு உருண்டு கீழே விழுமா? உருண்டு ஆடுது. ஓஹோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இவ்வளவுதான் இந்த vlog முடிச்சுப்போம். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.